ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் டீச்சர் வாசன். ஒரு மகன் தன்னுடைய தந்தைக்கு ஜிபே எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். டே, ஐ டோன்ட் ஹேவ் கேஷ் அப்படின்னா என்கிட்ட கேஷ் இல்லை. ஐ ஹேவ் அப்படின்னா என்கிட்ட இருக்குது. ஐ டோன்ட் ஹேவ் அப்படின்னா என்கிட்ட இல்லை. ஐ டோன்ட் ஹேவ் கேஷ் அப்படின்னா என்கிட்ட கேஷ் இல்லை, இன் ஹேண்ட், கையில், ரைட் நவ், இப்பொழுது. ஹவு டு ஐ பே அட் த ஷாப் அப்படின்னா நான் கடையில் எப்படி பே பண்ணுறது, எப்படி காசு கொடுக்குறது அப்படின்னு அர்த்தம். டே, கையில் என்கிட்ட இப்போ காசு இல்லை, கடையில் எப்படி பே பண்ணுறது அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு பையன் என்ன சொல்கிறான்? அப்பா யூஸ் கூகுள் பே. அப்பா கூகுள் பே யூஸ் பண்ணுங்க. இட் இஸ், சரி இப்போ கவனிங்க, இட் இஸ் ஈஸி அப்படின்னா ஈஸி அப்படின்னு அர்த்தம். இட் இஸ் வெரி ஈஸி அப்படின்னா ரொம்ப ஈஸி அப்படின்னு அர்த்தம். டு பே பண்ணுறது ஃப்ரம் யுவர் ஃபோன், உங்களுடைய ஃபோனில் இருந்து. அப்பா யூஸ் கூகுள் பே. இட் இஸ் வெரி ஈஸி டு பே ஃப்ரம் யுவர் ஃபோன். அப்பா கூகுள் பே யூஸ் பண்ணுங்க, ஃபோனில் இருந்து பே பண்ணுறது ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு தந்தை என்ன சொல்கிறார்? ஐ டோன்ட் நோ அப்படின்னா எனக்கு தெரியாது, எனக்கு தெரியல அப்படின்னு அர்த்தங்களா? சரி, ஹவு டு யூஸ் இட் அப்படின்னா அதை எப்படி யூஸ் பண்ணுறது. ஐ டோன்ட் நோ ஹவு டு யூஸ் இட், அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாதே. இஸ் இட் சேஃப் டு பே லைக் திஸ், இந்த மாதிரி பே பண்ணுறது சேஃப் தானா அப்படின்னு கேட்குறாரு. இட் இஸ் சேஃப் அப்படின்னா அது சேஃப் அப்படின்னு அர்த்தம். இஸ் இட் சேஃப் அப்படின்னா சேஃபா, அது சேஃபா. டு பே பண்ணுறது, லைக் திஸ், இந்த மாதிரி. லைக் அப்படின்னா போல, மாதிரி அப்படின்னு அர்த்தம் இருக்குது, சரிங்களா? லைக் திஸ் அப்படின்னா இதை போல, இந்த மாதிரி. எனக்கு அதெல்லாம் யூஸ் பண்ண தெரியாது. ஐ டோன்ட் நோ ஹவு டு யூஸ் இட். இஸ் இட் சேஃப் டு பே லைக் திஸ், இப்படி பே பண்ணுறது, இந்த மாதிரி பே பண்ணுறது சேஃபா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு பையன், எஸ் பா, இட் இஸ் வெரி சேஃப். ஆமாப்பா, ரொம்ப சேஃப் தான். ஓப்பன் த ஜிபே ஆப் ஆன் யுவர் ஃபோன். ஓப்பன் த ஜிபே ஆப் ஆன் யுவர் ஃபோன் அப்படின்னா உங்களுடைய ஃபோனில் ஜிபே ஆப்பை ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு அர்த்தங்களா? சரி, ஓகே. அடுத்தது அதுக்கு இவர் சொல்கிறாரு, ஓகே ஐ ஓப்பன் இட். சரி, நான் அதை ஓப்பன் பண்ணிட்டேன். நவ் வாட் ஷுட் ஐ டூ. வாட் ஷுட் ஐ டூ அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். நவ் வாட் ஷுட் ஐ டூ, நான் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாரு. இப்படி இவர் கேட்ட உடனே அதுக்கு பையன், கிளிக் ஆன் ஸ்கேன் எனி QR கோட் அண்ட் ஷோ யுவர் கேமரா, உங்களுடைய கேமராவை காட்டுங்க, டு த ஷாப் ஸ்கேனர், கடையினுடைய ஸ்கேனருக்கு. ஸ்கேன் எனி QR கோடை கிளிக் பண்ணி கடையில் இருக்கிற ஸ்கேனருக்கு காட்டுங்க. இப்படி பையன் சொன்ன உடனே அதுக்கு இவரு, இங்கிலீஷ் ஈஸியா பேசணுமா? தமிழ் அர்த்தத்தோட 1000 டெய்லி யூஸ் சென்டென்சஸ் இருக்கிற PDF ஃபைல வெறும் 199 ரூபாய்க்கு தர்றோம். இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க. ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது புக் இல்ல, PDF ஃபைல். ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பிய உடனே வாட்ஸ்அப் மூலமா PDF உடனடியா வாங்கிக்கலாம். வாட்ஸ்அப் பண்ணுங்க, வாங்கிக்கோங்க. ஓ, லைக் டேக்கிங் எ ஃபோட்டோ. ஓ, ஃபோட்டோ எடுக்கிற மாதிரியா? டேக்கிங் எ ஃபோட்டோ அப்படின்னா ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது. லைக் டேக்கிங் எ ஃபோட்டோ அப்படின்னா ஒரு ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி. இது கேள்வியாக கேட்குறாரு. ஓ, லைக் டேக்கிங் எ ஃபோட்டோ. ஓ, ஃபோட்டோ எடுக்கிற மாதிரியா? ஓகே, ஐ ஸ்கேன் இட். ஸ்கேன் பண்ணிட்டேன். நவ் இட் இஸ் ஆஸ்கிங் ஃபார் த அமௌண்ட். இப்போ அமௌண்ட் கேட்குதே. அப்போ இட் இஸ் ஆஸ்கிங் ஃபார் த அமௌண்ட். இட்டுன்ற வார்த்தை எதை குறிக்குது? ஜிபேவை குறிக்குது, சரிங்களா? ஓகே. இப்படி இவர் சொன்ன உடனே அதுக்கு பையன், எஸ் டைப் த அமௌண்ட்டை டைப் பண்ணுங்க அண்ட் மற்றும் ப்ரெஸ் த பே பட்டன். பே பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஆமாம், அமௌண்ட்டை டைப் பண்ணிட்டு பே பட்டனை அழுத்துங்க அப்படின்னு சொல்கிறான் பையன். அதுக்கு தந்தை என்ன சொல்கிறார்? இட் இஸ் ஆஸ்கிங் ஃபார் அ பின் நம்பர். பின் நம்பர் கேட்குதே. ஷுட் ஐ என்டர் மை ஏடிஎம் பின்? என்னுடைய ஏடிஎம் பின்னை நான் வந்து என்டர் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறாரு. இப்போ பின் நம்பர் கேட்குது. இட் இஸ் ஆஸ்கிங் ஃபார் அ பின் நம்பர். ஷுட் ஐ என்டர் மை ஏடிஎம் பின்? ஏடிஎம் பின் நம்பர் போடணுமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு பையன், நோப்பா, என்டர் த 6 digit UPI பின் ஐ கிரியேட்டட் ஃபார் யூ அண்ட் டோன்ட் ஷேர் இட் வித் எனி ஒன். நோப்பா, இல்லைப்பா, என்டர் த 6 digit UPI பின் ஐ கிரியேட்டட் ஃபார் யூ. நான் உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்த அந்த 6 digit UPI பின் நம்பரை என்டர் பண்ணுங்க அண்ட் டோன்ட் ஷேர் இட் வித் எனி ஒன். அதை யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிடாதீங்க. நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல இப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு PDF ஓட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 50 rupees. ஆனா இந்த 5 PDFையும் நீங்க 250 ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த PDFஸ்ல இருக்கக்கூடிய 1000 வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே, இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது. இதை நீங்க PDF ஃபார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு 5 PDFையும் அனுப்பிடுவேன். So what are you guys waiting for? ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லனா கால் பண்ணுங்க.